தேசம். அக்கா 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 ஏலே ராஜு, என்னடா முழிச்சுக்கிட்டியா? ஆத்தா காணோம். வீட்டுல எல்லாரும் கூத்து பார்க்க போயிருக்கிறாங்களா? உன்னையும் கூட்டிட்டு போக தான் உங்க அம்மா புது சட்டையெல்லாம் போட்டா. அந்த அம்மா சீவி சிங்காரிக்கிறதுக்குள்ள நீ தூங்கிட்ட. போய் படுத்துங்க போ. எனக்கு பயமா இருக்கு. வேண்டாம், ஆத்தா தான் இருக்கேன்ல, என்னடா பயம்? போய் படுத்து தூங்கலாம். போ போ போ. என் வீட்டுக்கு திருடம் வேறையா வரணும்? என் வீட்டு பசங்களே போதுமே என்னை காட்டி கொடுக்கறதுக்கு. இந்த பயகண்ணில் படாம எல்லா நகையும் எப்படியாவது ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருது. வச்சு அப்பா
அம்மா சோ அப்பா ஏலே வந்துட்டியா? மேலே லாண்டர் வச்சிருக்கேன், போய் எடுத்துக்கிட்டு ஓடியா, ஓடு ஓடு. அப்பா பாப்பா அப்பா கொண்டு போய் உள்ள வைடா போ. வச்சுட்டியா? போடா. போடா. ஏன்டா நிக்கிற? போடா போ. ஓடிப்போ. திரும்பி பார்க்காம ஓடுறான். இங்க என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன கேட்ட? என்னக்கா உங்களுக்கு காது கேட்காதா? அதான் மிஷின்லாம் வச்சிருக்கீங்க. இது காது கேட்குற மிஷின் இல்லை, வாக்மேன். இதுல பாட்டு கேட்கும். இங்க வா, திரும்ப. எப்படிக்கா நீங்க மட்டும் இவ்வளவு சந்தோஷமா இங்க உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க? ஊருக்குள்ள ரங்கநாதனை கருப்பு கொன்னுடுச்சுன்னு ஒரே கலாட்டாவா இருக்கு. ரங்கநாதனை கருப்பு கொன்னுடுச்சா? சித்தையும் காசு வெட்டி போட்டார்ல, அதான் கருப்பு கொன்னுடுச்சு. Oh my goodness. என்னக்கா பாட்டே கேட்கல?
இங்க என்ன பண்ற ரீனா? உன்னை எங்கெல்லாம் தேடுறேன்னு தெரியுமா? இருக்கிற இடத்த விட்டு வேற எங்கேயாவது தேடினா கிடைக்கதான் மாட்டேன். என்ன விஷயம் ராஜேந்திரன்? எதுக்கு என்ன தேட? அது என்ன ரங்கநாதனை கருப்பு கொண்டுடுச்சா? ஆமா. எப்படி ராஜேந்திரன்? வழக்கம் போலதான், அருவாளால வெட்டி. இன்னும் பணம் பந்திப்பாறால தான் இருக்கு. ஊரே பதட்டமா இருக்கும்போது உன்னை வேற காணுமா, நான் பயந்தே போயிட்டேன். நீ என்னடானா இங்க உட்காந்து இவளோட பேசிட்டு இருக்க? ஆமா, இவன் இங்க என்ன பண்றா? அப்பல அத கழட்டு. ஏய், உன்னதான் அத கழட்டு. என்ன கழட்டு? என்ன உங்க கழனி பாரியா ஒருத்தர் கீழே போட்டு உடைக்கிறதுக்கு? என்ன வேலைன்னு தெரியுமா? ஆடு மேய்க்கிற கழுதை, உனக்கு என்ன தெரிய போகுது? ராஜேந்திரன், ஸ்டாப் இட். அது கீழே விழுந்தா என்ன இப்போ? அது என்னோட வாக்மேன். எனக்கே கோவம் வரல, உனக்கே கோவம் வருது? இல்ல ரீனா, அது பியூர் ஃபியூடல் மென்டாலிட்டி. நீ என்ன இந்த ஊர் ராஜாவா? இவங்களும் உன்னோட அடிமைங்களா? சரி ரீனா, எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. முதல்ல செல்லிக்கிட்ட மன்னிப்பு கேளு. செல்லி, வேண்டாம் சும்மா. நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம். தப்பு என் மேலதான். ஆடு மேய்க்கிற கழுதைக்கு குழா போட்டு கேட்கிற ஆசை வரக்கூடாதுதான். ஏ ராஜேந்திரன், உனக்கு கோவமே வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி தேவையே இல்லாம கோவப்படுற? இல்ல ரீனா, சில சமயம் எனக்கு கோவம் வரும்போது நான் என்ன பண்றேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. முதல்ல நியாயமான விஷயத்துக்காக கோவப்படு. நீ கருப்பு மாதிரி இப்படி அநியாயமா கோவப்பட்டு கோவத்தை வேஸ்ட் பண்ணாத. வா. ரீனா, என்ன? அப்பா ரொம்ப கோவமா இருந்தாரு. வாத்தியாரை கூட்டின்னு வர சொன்னாரு. ஏன்? ரங்கநாதன் பணத்துக்கு பக்கத்துல கருப்பு லட்சுமி சண்முகத்தோட கல்யாண போட்டோ போட்டு வச்சிருக்கு. லட்சுமி சண்முகத்தோடைய கல்யாண போட்டோவா? அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சா? இல்ல, அதான் வாத்தியாரை கேட்டா தெரியுமோன்ட்டு. நீ போ, நான் வரேன். ஏய், என்னடி ஏதோ போட்டோ கிடைச்சிருக்கு? எப்படி? ரங்கநாதன் வேற கருப்பு கொன்னுடுச்சுன்னு சொல்றாங்க. ரீனா ப்ளீஸ், நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? வாயா வாத்தியார, அன்னைக்கு என்ன சொன்ன? லட்சுமிய கூட்டிக்கிட்டு போனது ஏன் அவனா இருக்க முடியாது, அவன் டெல்லியில இருக்கான்னு சொன்னல. இத பாரு, இப்ப என்ன சொல்ற? சொல்லியா, இதுக்கு என்ன சொல்ற? நான் என்னத்த சொல்லுவேன்? என் மவன் நீ எப்படி பம்மா வச்சுட்டானே, நான் என்னத்த சொல்லுவேன்? நீ என்னையா சொல்றது? இங்க உசுறு கொலையே அருந்து போன மாதிரி நாங்களா துடிச்சுக்கிட்டு இருக்கையா. என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? என் மவன் இப்படி நடந்துக்குவான்னு எனக்கு தெரியாம போச்சு. ஆறு முடியாரு தெரிஞ்சிருந்தா அப்பவே ஒரு வெட்டி போட்டிருப்போம்ல. இப்போ ஒண்ணு குறைஞ்சு போயிடல, கருப்பு வெட்டதான் போகுது. நீ பார்க்கத்தான் போற. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. நடந்தது நடந்து போச்சு. இனிமே நடக்க போறது நல்லபடியா நடக்கட்டும்னு கருப்பு கிட்ட வேண்டி பாமுங்க. எவடி இவ? நாம சொல்லியா கருப்பு கேட்க போகுது? நம்ம குடும்பத்துக்கு தான் இருக்குதே சாபம். நல்லபடியா நடக்கிற வழியெல்லாம் பொறவு பார்ப்போம். முதல்ல போய் தலை முழுகிறத பாரு. யோ வாத்தியாரே, உமக்குன்னா போய் தலை முழுகு. அவன் தேவையில்லாம வந்து ஏன் குடும்ப சாபத்துல மாட்டிக்கிட்டான்.
கருப்பா, நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு பண்ணி என் மகனையும் மறுமொழியும் ஒன்று செய்திடாதப்பா. இப்ப கெஞ்சி என்னையா பிரயோஜனம்? எல்லாம் கைமீறி போயிடுச்சே. ரங்கநாதனுக்கு அடுத்த பலியா உன் மகனும் என் மகளும் தான். கருப்பா, என் மகள ஒன்றும் செஞ்சு விடாதையா, செஞ்சு விடாத. அவ சின்ன குழந்தை, அறியாத வயசுல தெரியாம தப்ப பண்ணிட்டா. அவள ஒன்றும் பண்ணி விடாதையா. நான் வச்ச பொங்கலுக்கு பலன் இல்லாம பண்ணிடாதையா. உனக்கு ரத்த பசி அடங்கலடா. இந்த வருஷம் நான் உனக்கு 10 கடை பள்ளி கொடுக்குறேன். என் குழந்தைய ஒண்ணு பண்ணிடாத சாமி, என் குழந்தைய ஒண்ணு பண்ணிடாத. நீங்கெல்லாம் ஏன் இப்படி இடி விழுந்த மாதிரி இருக்கீங்க? இப்போ என்ன நடந்துருச்சு? எதுக்கு இப்படி எல்லாரும் மூலைக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க? சார், நீங்க படிச்சவர் தானே, நீங்க கூடவா இப்படி? ஆண்டி, லக்ஷ்மி அறியாத வயசுல தெரியாம செஞ்சுட்டான்னு சொன்னீங்களே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் தெரிஞ்சுதான் செஞ்சிருக்கா. என்னம்மா சொல்ற நீ? ஆமா அங்கிள், லக்ஷ்மியும் சண்முகமும் எல்லாம் நல்லது கெட்டதையும் ஆராய்ஞ்சுதான் இப்படி செஞ்சிருக்காங்க. நீங்க எல்லாம் இப்படி அழுது புலம்புற அளவுக்கு அவங்களுக்கு எதுவும் நடக்காது. கவலைப்படாதீங்க, அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ரீனா, நீ புரியாம பேசுற. எங்க குடும்பத்துல யாரும் கருப்பு உத்தரவு இல்லாம கல்யாணம் பண்ணிக்க முடியாது. லட்சுமி தலைக்கு மேல கத்தி தொங்குதுடி. ஆமா தாய், கருப்போட கோவத்தை இன்னைக்கு ரங்கநாத விஷயத்துல பார்த்துக்கிட்டோம். நேத்து அநியாயம் நடந்துக்கிட்டவன் இன்னைக்கு பந்தி பாறையில பொணமா கிடக்கான். எவ்வளவு விஷயத்துல என்ன பண்ண போதோ. ஏதோ என் பிரார்த்தனைக்கு பதில் சொல்றாப்புல கருப்பு லட்சுமியோட போட்டோவை கண்ணுல காமிச்சு பிடிச்சு. இதுக்கு மேல என்ன செய்ய யாருக்கு தாயே தெரியும்? அங்கிள், இந்த போட்டோவை கருப்பு கொடுத்ததா? ஏன் ஆண்டி, உங்க கருப்பு கிட்ட கேமரா இருக்கா? பேக்ரவுண்ட்ல நல்லா இருக்கே. ஒருவேளை உங்க கருப்பு ஸ்டுடியோ வச்சிருக்கோம் என்னவோ? ஆண்டி, இந்த போட்டோ நேத்து தபால்ல எனக்கு வந்தது. எங்க வச்சேன்னு தெரியாம தேடிட்டு இருந்தேன். நீங்க என்னடானா பந்திப்பாறையில கிடைச்சதுன்னு சொல்லி எடுத்துட்டு வரீங்க. என்னம்மா சொல்ற நீ? ஆமா அங்கிள், இந்த போட்டோ என்கிட்ட தான் இருந்தது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இங்க பாருங்க, இந்த கவர்ல இந்த லெட்டரோட வந்தது. ராஜேந்திரன், இத படி, எல்லாரும் கேட்கட்டும். அன்புள்ள ரீனா அக்காவுக்கு, நீங்கள் எங்களுக்கு தந்த தைரியத்துக்கும் எங்கள் காதலுக்கு தந்த ஊக்கத்துக்கும் நன்றி. எங்கள் திருமணம் இன்று இனிதே நடந்து முடிந்தது. உடனடியாக எங்கள் திருமண போட்டோவை காப்பி எடுத்து இத்துடன் அனுப்பியுள்ளேன். மற்றவை பின்னர். இப்படிக்கு திருமதி லட்சுமி சண்முகம். போதுமா? பதரையா, உங்களோட நான் புறவு பேசுறேன். எங்க வீட்டுக்குள்ளவே சரிப்படுத்த வேண்டிய விஷயங்க நிறைய இருக்கு. எலே ராசே, பாப்பா தூங்குதுல்ல, சத்தம் போடாத கண்ணு. ஆத்தா சொல்லிச்சுல்ல, சத்தம் போடாம இரு. சிவகாமி, சிவகாமி, அத்தை எங்கடா? அத்தை ஸ்கூலுக்கு போயிருக்கு. நீ போலியே?
அயோக்கிய பசங்க கல்லு விடுறாங்களா? கல்லு என்னங்க கட்டையா? என்னண்ணே அந்த பிரம்மனா? எனக்கு ஏதாவது பிரச்சனையா? என்ன தேடி சொல்ல? அந்த பிரம்ம எந்த நிமிஷத்துல கொள்ளடிக்க வருவானா? ஆத்தாவை கொண்டு போட்டுட்டு நகை நட்டெல்லாம் கொண்டுட்டு போயிடுவான். பொட்ட பையன் கல்லை விட்டு எரிஞ்சு தகவல் அனுப்பியிருக்கான். அண்ணே ஆத்தாவை எப்படியாவது காப்பாத்தணும். அதுகிட்ட நகை நட்டெல்லாம் இருக்கிற வரைக்கும் அது உசுருக்கு ஆபத்து தான். இந்த பேச்சுக்கு தெரியும்டா தன்னை எப்படி காப்பாத்திக்கணும், தன் நகை நட்டை எப்படி காப்பாத்திக்கணும்னு. ஆத்தா பிரம்ம தகவல் கொடுத்துருக்கான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். கல்லு இந்த பக்கம் இருந்து வந்து விழுந்தா அங்க என்னடா தேடுற மடப்பயல? இருந்தாலும் பிரச்சனை இருக்குல்ல ஆத்தா. நீ எதுக்காக அந்த மொக்கமாயன் கொள்ளடிச்ச நகையெல்லாம் திருடணும்? இப்ப அவன் தம்பி உன்னை பழி வாங்கறதுக்காக வெறி பிடிச்சி அலையணும். நிறுத்துங்கடா. என்னடா இப்பெல்லாம் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட இருக்கிற நகையை பத்தியே பேசுறீங்க. வேற ஏதாவது பேசுங்கடா. ஆமா உங்ககிட்ட வேற என்னத்தை பத்தி பேச? பிரம்ம வருவான், அவங்கிட்ட பேசு. நல்ல வெறி பிடிச்சு கிடக்கா. சாக போற நீ. தொடரடிங்க பசங்களா. சாக போறது நானா அவனான்னு பொறுத்து இருந்து பாருங்கடா பட பசங்களா. பாட்டியை தூக்கிட்டு போ வந்தீங்களா? மேலதான் இருக்கு. உசுர் மேல ஆசை இருந்தா கிட்ட வராது. எங்க எங்க நகையெல்லாம் மறைச்சு வச்சிருக்க? ஏய் கிழவே, எங்க நகையெல்லாம்? எங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்சு அந்த நகையெல்லாம் எங்க? எங்க கிழவே பாரு எங்க? ஏண்டா பிரம்மா, நான் எப்ப வேணாலும் வருவேன்னு எனக்கா காகிதம் எழுதி அனுப்புற? இந்த பாருடா, நீ எப்ப வருவேங்கிறது உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். என்ன உனக்கு நல்லா ஞாபகம் இருக்குமே. ஆண்டி, இந்த போட்டோ நேத்து தபால்ல எனக்கு வந்தது. எங்க வச்சேன்னு தெரியாம தேடிட்டு இருந்தேன். நீங்க என்னடானா பந்திப்பாறையில கடிச்சதுன்னு சொல்லி எடுத்துட்டு வரீங்க. என்னம்மா சொல்ற நீ? ஆமா அங்கிள்,
இந்த போட்டோ என்கிட்ட தான் இருந்தது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இங்க பாருங்க, இந்த கவர்ல இந்த லெட்டரோட வந்தது. ராஜேந்திரன், இத படி, எல்லாரும் கேட்கட்டும். அன்புள்ள ரீனா அக்காவுக்கு நீங்கள் எங்களுக்கு தந்த தைரியத்துக்கும் எங்கள் காதலுக்கு தந்த ஊக்கத்துக்கும் நன்றி. எங்கள் திருமணம் இன்று இனிதே நடந்து முடிந்தது. உடனடியாக எங்கள் திருமண போட்டோவை காப்பி எடுத்து இத்துடன் அனுப்பியுள்ளேன். மற்றவை பின்னர். இப்படிக்கு திருமதி லட்சுமி சண்முகம். போதுமா? மதுரையா, உங்களோட நான் புறவு பேசுறேன். எங்க வீட்டுக்குள்ளவே சரிப்படுத்த வேண்டிய விஷயங்க நிறைய இருக்கு. எல்லாரும் உள்ள வாங்க. தாயே, இவ்வளவு நடந்திருக்கு, எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே நீ. அங்கிள், என்ன மன்னிச்சிருங்க. உங்ககிட்ட சொல்லியிருந்தா அவங்க கல்யாணம் நடந்திருக்காது. இப்ப நடந்ததும் கல்யாணம் இல்ல, என் மவளோட கருமாதி. எல்லாம் உன் புண்ணியத்துல. என்ன ஆண்டி இது? அவங்க நல்லா இருக்க போறாங்க, நீங்க வேணா பாருங்க. வேணாம் தாயி, நீ எதுவும் பேச வேண்டாம். உன்னை என் பெத்த மகன் மாதிரி நினைச்சதுக்கு இது எனக்கு வேணும். ஏமா, எங்களுக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டியே. இதுவே உன் தங்கச்சியா இருந்தா இப்படி செஞ்சிருப்பியா? ஆண்டி, நான் சொல்ல வர்றது என்னன்னா, போதுமா, போதும். நீ விளையாடுறது கருப்போட. அந்த கருப்புக்கு கட்டுப்பட்டு நடக்கிற எங்களையே அதுக்கு எதிராக நடக்க வச்சுட்டியம்மா. ஏன் வெளி, அந்த பொண்ணுகிட்ட எதுக்கு வளவளன்னு பேசிக்கிட்டு? இந்த வாரமா, என் மவ இருக்கிற இடம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். சொல்லு, போய் அவளை கூட்டிட்டு வந்து அந்த கருப்போட காலில் விழுந்தாவது அவ உயிரை காப்பாத்த பாக்குறோம். சொல்லுமா. சொல்லுடி, கேக்குறாங்கல்ல, சொல்லு. அதுல இருக்காது. ரீனா, லக்ஷ்மி இருக்கிற இடம் உனக்கு தெரியும், சொல்லுடி. மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். ஏண்டி, சொல்லுடி. ஏன்னா அந்த கருப்பு சாமி ஒரு மனுஷன் தான் நான் நம்புறேன். கொலவெறி புடிச்சு இதே ஊர்ல சுத்திட்டு இருக்கான்னு நம்புறேன். லக்ஷ்மி சண்முகம் எங்க இருக்காங்கன்னு சொன்னேன்னா அவங்களை இங்க கூட்டிட்டு வருவீங்க, அவங்க உயிருக்கு தான் ஆபத்து. நான் சொல்ல மாட்டேன். இப்ப நீ சொல்லிதான் ஆகணும். என் உயிரே போனாலும் நான் சொல்ல மாட்டேன். ஏமா இப்படி அடம் பிடிக்கிற? சொல்லுமா. சொல்லுடி. சொல்றேன், ஆனா இப்ப இல்ல. அந்த 48 நாளுக்கு அப்புறம் அவங்க பத்திரமா எங்க இருக்காங்கன்னு சொல்றேன். அது வரைக்கும் சொல்ல மாட்டேன். அம்மா ரீனா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், சொல்லிட்டு தாயி. ஆண்டி, நீங்க என்ன ஒண்ணு கேட்டீங்களே, உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா இப்படி செய்வியான்னு. லக்ஷ்மி என் தங்கச்சி மாதிரி. அவளுக்கு ஒரு ஆபத்துன்னா அதை தடுக்க வேண்டியது என் கடமை. அதனால நான் சொல்ல மாட்டேன். பெத்தவங்க எங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கு தாயே? இந்த வாரமா, என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். நீங்க எப்படி கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். இந்தா, இதை வச்சுக்கோ.
ரத்னா, நீ ஊருக்கு போகும்போது இந்த பொண்ணையும் கூட்டிட்டு போயிடு. நாலு மணிக்கு வண்டி கிளம்பு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி பதறீங்க? ஒண்ணு இல்ல. கடவுளே, மறுபடியும் இந்த கத்தி நோட்புக் ஆராய்ச்சியா? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? எப்ப பாரு எதையோ தொலைச்சிட்டு தேடுற மாதிரியே இருக்கீங்க. என் கூட சரியா பேச 2 நாள் ஆகுது. அப்படி நோட்புக்ல என்னதான் இருக்கு? இப்படி வா வா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். என் கூட நீங்க சரியா பேசணும். அவ்வளவுதானே, பேசிட்டா போச்சு. அந்த கத்தி நோட்புக் எல்லாம் தூக்கி குப்பை தொட்டில போட்டுடுங்க. அது அது ஏன் தயங்குறீங்க? அப்படி அந்த நோட்புக்ல என்னதான் இருக்கு? நான் பார்த்தே ஆகணும். பத்மா, படம், உங்க படம் அன்னைக்கு எரிஞ்சது. முதல் ஜனனம், 2வது ஜனனம், கலியுகத்தில் நந்தா. என்னங்க இதெல்லாம்? நாடு ஜோசிய மாதிரி இந்த கத்தி வேற. பத்மா, அந்த கத்தியை தொடாத. இது வரைக்கும் நீங்க என்ன இப்படி அதட்டி பேசுனதே இல்லைங்க. ஐம் சாரி பத்மா. இந்த குழப்பம்லாம் என்னுடைய போட்டோம். நீ போய் உன் வேலையை பாரு. இதுக்குதான் சொன்னேன், இந்த கத்தியை தொடாதேன்னு. யார் இந்த கத்தியை தொட்டாலும் வெட்டுதுன்னு தெரியல. வெயின் கட் ஆயிருக்கு. ஹாஸ்பிட்டல் போய் தையல் பண்ணணும். வா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். சீஃப் வந்துட்டாரா? அவர் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. ரவுண்ட்ஸ் போயிட்டாரா? இல்ல, அவர் ஒய்ஃபோட வந்திருக்காரு. உங்க ரூம்ல தான் இருக்காரு. ஏன் ரூம்லையா? வாட் a surprise. டாக்டர் நந்தா ஏன் ரூம்ல? இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் எப்பவும் ஒரு ரூம்ல தான் நம்ம ஸ்டாக் இருக்கு. Is that a compliment or a sly remark? என்ன அதிசயமா ஆண்டியோட? அவங்க கையை பாரு. என்ன ஆண்டி, ஸ்டிச்சஸ் போடுற அளவுக்கு? காய்கறி நறுக்கும்போது கையை வெட்டிக்கிட்டீங்களா? அப்படியே தான் வச்சுக்கேன். அப்படியே தான். அவங்கள ட்ரெஸ் பண்ணி ஒரு பென்சில் கொடுத்துரு. பென்சிலு? சாரி, ATS. நான் என் ரூமில் இருக்கேன். கையை வெட்டிக்கிட்டா தான் ஹாஸ்பிட்டல் பக்கம் வரணும்னு வச்சிருக்கீங்களா ஆண்டி? நீ ஒண்ணுமா, இப்படி ஆனதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன ஆண்டி சொல்றீங்க? என்ன ஆண்டி, ஏதாவது ப்ராப்ளமா? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம்.
உன் சீஃபோட போக்கே சரியில்லைம்மா. அவர் முன்ன மாதிரி இல்லை. அவரும் நானும் ஒன்றா சேர்ந்து வெளியில் போய் எவ்வளவோ நாளாச்சு. அந்த வாழ் வெட்டினதுனால தான் இன்னைக்கு அவரோட ஒன்றா சேர்ந்து இங்கே வர முடிஞ்சது. வாழா? ஆமாம்மா, அதை ஏமா கேட்குறேன். வீட்டில் நல்ல பெருசாக ஒரு வாழ் வச்சுருக்காரு. அந்த காலத்தில் ராஜாலாம் வச்சுருப்பாங்கல்ல, அதே மாதிரி. அது யார் கையில் எடுத்தாலும் வெட்டிடுது. என்ன ஆண்டி புதிர் போடுறீங்க? புதிர்தாம்மா. வாழ் மட்டும் புதிர் இல்லை, கூடவே ஒரு நோட் புக்கும் இருக்கு. அதில் கலி புருஷன் 1 இல்லை 2 இல்லைன்னு என்னென்னமோ கிறுக்கி இருக்குமா. உங்கள் சீஃப் எப்போ பார்த்தாலும் அந்த நோட்டை எடுத்து வச்சு பார்த்துட்டே உட்காந்துருக்காரு. தூங்குறதில்ல, சாப்பிட்றதில்ல, ரிமைண்ட் பண்ணலன்னா குளிக்கிறது கூட இல்லைம்மா. ஆண்டி அழாதீங்க. ஏன் ஆண்டி இதை பற்றி அவர்கிட்டயே கேட்டிருக்கலாமே. எங்கேம்மா கேட்டால் எரிஞ்சில்ல விடுறாரு, சில சமயத்தில் மழுப்புறாரு. எனக்கு ஒன்றுமே புரியலம்மா. ஆனால் அந்த நோட்டையும் வாழையும் என்னால் சாதாரணமாக நினைக்க முடியல. சம்திங் ராங், சம்திங் ரியலி ராங். என்ன ஆண்டி சொல்கிறீங்க? ஆமாம்மா, அந்த நோட்டில் அவர் படத்தை கூட யாரோ வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஏன் எதுக்குன்னு ஒன்றுமே புரியல. முப்பிறவி அடுத்த பிறவின்னு என்னென்னமோ எழுதியிருக்காங்க. இவரும் ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்க போகிற மாதிரி அதே நினைப்பாவே இருக்கார். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. ஏய் கிழவே, எங்க நகையெல்லாம் எங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்சியா? அந்த நகையெல்லாம் எங்க எங்க கிழவே? பண்பானு எங்க? ஏண்டா பிரம்மா, நான் எப்போ வேணாலும் வருவேன்னு எனக்கா காயினை எழுதி அனுப்புற? இந்த பாரு, நீ எப்போ வருவேங்கிறது உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். என்ன உனக்கு நல்லா ஞாபகம் இருக்குமே. இறங்க. என்னடா ரொம்ப அழிச்சிக்கிற? உங்க அண்ணனுக்கு ஏற்பட்ட கதி இன்னும் உனக்கு ஏற்படலையேன்னு சந்தோஷப்படுற. டேய், இன்னையோட உன்னையும் கூட்டத்தையும் ஒளிச்சு கட்டுறனா இல்லையான்னு பாரு. உன்ன மாதிரி கைக்கூலிகளால என்னையும் கூட்டத்தையும் ஒன்னும் செய்ய முடியாதுடா. டேய் பிரம்மா, போலீஸ்ல மட்டும் கைக்கூலி இல்ல, உன் கூட்டத்திலயும் ஒரு கைக்கூலி இருக்காண்டா. அதனாலதான் காட்டுல சிங்கமா சுத்திட்டு இருந்திய உன்னை கையில விலங்கு போட்டு என் வீட்டுல நிறுத்தி இருக்கேன். பாத்தியா? கான்ஸ்டபிள்ஸ், இவனை கூட்டிட்டு போங்க. இருப்பா, இந்த பாரியா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் என்னமோ கணக்கு தீர்க்கணும்னு சொன்னீங்கல்ல, அந்த கணக்கை நீ இங்கேயே தீர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த பையன் என்னை படுக்கிற பாட்டுக்கு நானும் கொடுக்க வேண்டியதை கொடுத்து என் கடை நீ தீர்த்துக்குவேன். இவனை தூண்ல கட்டு கான்ஸ்டபிள். கட்ட விடுறா சவுக்க. ஆனா ஏண்டா நிக்கிற? அந்த சிறுக்கிகளை போட்டு போடா உள்ள. அண்ணி அண்ணி வேண்டான்னு சொல்லுங்க அண்ணி, என்ன விடுங்க அண்ணா. அண்ணா சொல்லுண்ணா அண்ணா, அண்ணா அடிக்க வேண்டான்னு சொல்லுங்க. அட்ரா நீயே ஆரம்பிச்சுடா. கான்ஸ்டபிள்ஸ், நீங்க 2 பேரும் வெளியே ஜீப்ல இருங்க. எஸ் சார்.
பேச்சு யாருன்னு இந்தாயா கட்ட அசந்துட்டான் ஒன்னால ஆன வரைக்கும் நீ புடியா ஒரு புடிவன என் ஊட்டையே இந்த பையன் நிறுத்துங்க. ஏன் இவரை போட்டு இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? இவன் ஒரு திருடன். அவர் திருடன் தான். ஆனா அவர் தண்டிக்கிற யோகிதை உங்களுக்கு இல்ல. டேய் சிவகாமி, வாயை மூடிட்டு மரியாதையா உள்ள போ. ஆத்தா, உனக்கு தெரியாது, நான் காட்டுல இருந்தப்போ என்ன பணயமா வச்சு இந்த ஆள் பணம் கேட்டு இவர்கிட்டயே பேரம் பேசினான். எவன் தான் பேரம் பேசல? இந்த மாதிரி 4 நாள் இவன் கூட தனியா போய் காட்டுல இருந்துட்டு வந்திய. இது உன்னை கட்டிக்க போறவனுக்கு தெரிஞ்சா 100 பவுன் நகை மேல கட்டு பேரம் பேசலாம். அதையும் போட்டு தாண்டி ஒன்னு அவன் தலையில கட்டணும். போமா அந்த பக்கம். வேண்டாம், அவரை அடிக்காதீங்க, அவரை விட்டுருங்க. தள்ளுமா. எட்டி வெள்ளி, அந்த சிறுக்கை எழுந்துட்டு போடி. Something wrong. Yes. Something really wrong. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமாம்மா, அந்த நோட்டில் அவர் படத்தை கூட யாரோ வரைஞ்சி வச்சிருக்காங்க. ஏன் எதுக்குன்னு ஒன்றுமே புரியல. ஒப்பிரவி அடுத்த பிறவின்னு என்னென்னமோ எழுதியிருக்காங்க. இவரும் ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்க போகிற மாதிரி அதே நினைப்பாவே இருக்கார். எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஒன்றும் இருக்காது ஆண்டி. நீங்க படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நான் இப்போ வந்துடுறேன். ஏடிஎஸ் போட்டியா ரீனா? போட்டேன் சார். ஒரு பெயின் கில்லர் போட்டால் நல்லாயிருக்கும். அதையும் நீயே போட்டுரு. அவளுக்கு நான் ஊசி போட்டேன்னா குழந்தை மாதிரி கத்துவா, கையெல்லாம் ஒழுங்காக காமிக்க மாட்டா. சரி சார். அவங்கள அங்கே விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? கொஞ்சம் முக்கியமான பேப்பர்ஸ்லாம் கையெழுத்து போட வேண்டியிருந்துச்சு, அதுதான். ஓ அப்படியா? அவங்கக்கிட்ட சரியாகவே பேசுறது இல்லை போல இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்லை சார், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போல்லாம் நீங்கள் நீங்களாவே இல்லை. அரவிந்த் கிட்டேயும் ரத்னா கிட்டேயும் பெட்டே கட்டியிருக்கேன், உங்களுக்கு தாடியே வளராதுன்னு. அவ்வளோ க்ளீன் ஷேப் பண்ணிட்டு வருவீங்க. இப்போது 2 நாள் தாடி, திருவிழாவில் காணாம போன குழந்தை மாதிரி பார்வை. தூக்கத்துலேருந்து எழுப்பி கேட்டால் கூட இந்த சிம்டம்க்கு இந்த ட்ரக்ஸ்ன்னு சர்ச்சில்ஸ் ஹேண்ட்புக்கை விட கிளியராக சொல்கிறேன். நீங்கள் இப்போது ஏடிஎஸ்ன்னு சொல்கிறதுக்கு பென்சிலின் போடுன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு என்னாச்சு சார்? பத்மா ஏதாவது சொன்னாளா? ஆமாம் சொன்னாங்க. என்ன சார், ஏதா ப்ராப்ளமா? சொல்லுங்க சார், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ். ரீனா, நீ சொன்ன மாதிரி இப்பெல்லாம் நானா இல்லை. நான் யாருன்னு எனக்கு தெரியல, ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கு. நீங்கள் டாக்டர் நந்தா, MS, FRCS, மெம்பர் ஆஃப் ICMR, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதெல்லாம் எனக்கு தெரியுமா, நான் இன்னும் மறக்கலை. ஆனால் என்னை சுற்றி எனக்கு புரியாத சில விஷயங்கள் நடக்கும் பொழுது ரொம்ப குழம்பி போயிடுறேன். Then I'm not myself. What are they? You can share it with me. அது என்னவோ நோட் புக் வாழ்னு ஆண்டி என்னென்னவோ சொன்னாங்க.
நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இறந்து போனாரு ஒரிசாக்காரர் சத்யநாராயணா. அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் அது எதேச்சியா பிரித்து பார்த்ததில் வந்த குழப்பம்தான். அதில் ஏதோ பெரிய பெரிய சூப்பர் நேச்சுரல் சீக்ரெட்ஸ்லாம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சீக்ரெட்ஸ்? வாட் சீக்ரெட்ஸ்? முன்ன பின்ன என்னை பார்க்காத அந்த சத்யநாராயணா என் படத்தை அவர் நோட்புக்கில் வரைஞ்சி வச்சுருந்தாரு. என்னை பற்றி பல குறிப்புகள் ஒரே மொழியில் எழுதியிருந்தார். டிரான்ஸ்லேட் பண்ணி படித்த அளவுக்கு சொல்கிறேன். போன ஜென்மத்தில் என் பேர் கோஜனன், அதுக்கு முந்தின ஜென்மத்தில் சுதாமன். வாட் நான்சென்ஸ். போன ஜென்மம் அடுத்த ஜென்மம்னுட்டு ரபிஷ். முதல்ல நான் அப்படிதாம நினச்சேன். ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது இதெல்லாம் குப்பை இல்லைன்னு தோணுது. எப்போது இதெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிங்க சார்? நானா நம்பணும் நம்பலம்மா, அது பாட்டுக்கு என்னை இழுத்துக்கிட்டு போயிட்டுருக்கு. பை சீரியஸ் ஆஃப் வாட் யூ கால் கோயின்சிடென்ஸ். என்கிட்ட இந்த நோட்புக் கிடச்ச சமயம்தான் நீயும் ரத்னாவும் தோட்டக்காரமங்கலம் போனோம். கருப்பண்ணசாமிகிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு சொன்னீங்க. இது கோயின்சிடென்ஸாக நடந்ததா தோணலை, ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று நடந்ததாக தான் தோணுது. வெயிட் வெயிட் வெயிட், தோட்டக்காரமங்கலம் கருப்பசாமிக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அந்த நோட்புக்கில் தோட்டக்காரமங்கலம், கருப்பண்ணசாமி இதை பற்றிலாம் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. கருப்பண்ணசாமிங்கிறது கலியுகத்தில் கடவுளோட ஒரு அவதாரம் அப்படின்னு இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் உங்ககிட்ட ஒரு பேப்பரை காமிச்சு இது என்ன மொழின்னு கேட்டப்போ நீ பிராமி மொழியாக இருக்கலாம்னு சொன்னிய, ஞாபகம் இருக்கா? யா. அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தப்போ கலிபுருஷன் ஒன்றல்ல, காலம் பலவாகும், தர்மம் நிலைக்கும் அப்படின்னு வந்துச்சு. இந்த தோட்டக்காரமங்கலத்து கருப்பண்ணசாமியும் அந்த கலிபுருஷர்களில் ஒன்று அப்படின்னு இருந்துச்சு. கருப்பண்ணசாமிங்கிறது மக்களுடைய கற்பனையில் இல்லை, அது நிஜம். எப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்குதோ அப்பெல்லாம் கடவுள் அவதரிப்பார், அப்படி இப்படின்னு நிறைய ரெஃபரன்ஸ் இருந்துச்சுமா. என்ன டாக்டர் நந்தா, இங்கே தோட்டம் அங்கே தோட்டம், கடைசியில் நீங்களும் கருப்பசாமி கிட்ட வந்துட்டீங்க. நானா வரல, வர வைக்கப்பட்டிருக்கேன். அப்படின்னா கருப்பசாமி இருக்கு, இருந்த நீதி பரிபாலனை செஞ்சிட்டு இருக்குன்னு நீங்களும் சொல்றீங்களா? நான் சொல்ல, அந்த நோட்புக் சொல்லுது. யார் எழுதுனான்னு கூட தெரியாத ஒரு நோட்டோடைய குறிப்புக்கு இவ்வளோ மரியாதை தரீங்களே, அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. யார் எழுதினாங்கிறது முக்கியம் இல்லை ரீனா, அதில் என்ன எழுதியிருக்குங்கிறது தான் முக்கியம். சரி, உங்களுக்கும் இது எல்லாத்துக்கும் என்ன சம்மந்தம்? அதான் தெரியல. ஆனால் நான் இதில் ஏதோ ஒரு பெரிய லெவலில் இன்வால்வ் ஆயிருக்கேங்கிறது மட்டும் புரியுது. கூடவே ரொம்ப பயமாக இருக்கு. சரி, அந்த நோட்புக் இப்போ எங்கே இருக்கு? வீட்டில். அதில் கருப்பசாமியை பற்றி வேற என்ன இருக்கு? முழு விவரம் தெரியல. இல்லை சார், கருப்பசாமி யாரு என்ன, இல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது அடையாளம், இந்த மாதிரி ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்கா? நேரடியாக இல்லை, கிரிப்டிக்காக இருக்கு. வாய் பேசாத ஒருவனுக்குத்தான் கருப்பை தெரியும்னு குறிப்பு இருக்கு. பிரசிடண்ட் ஐயா வந்துட்டாங்க, பூஜையை ஆரம்பிக்கலாம் சாமி. வர வேண்டியவங்க வரட்டும், ஆரம்பிக்கலாம். எல்லாரும் வந்துட்டாங்களே சாமி. வர வேண்டியவங்க வரட்டும்டா. சாமி, என்ன தாயி, மாவிளக்கெல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்க?
பாவப்பட்ட மக்கள் சாமி நாங்கள். பொண்ணுக்கு 3 பொண்ணை பற்றி வச்சுருக்கானுங்க. மூத்தது இது. இதுக்கு காலகாலத்தில் ஒரு கண்ணழுத்தம் பண்ணி விட்டேன்னா மற்றதுகளை கவனிப்பாங்க. அதுதான் 40 நாள் விரதம் இருந்து மாவிளக்கு போட்டு எடுத்தாந்துருக்கா என் மகன். கருப்பு கிட்ட விட்டுட்டு இல்லை, அவன் பார்த்துக்குவான். போய் நில்லு. அதான் பூசாரியா, இன்னும் யாரோ வரணும்னு சொன்னீங்களே, வெளியூர்ந்து வராங்களா? பூஜை ஆரம்பிக்கலாம். வர வேண்டியவங்க வந்துட்டாங்க. கருப்பு வந்திருக்கேன். இங்க யாராவே காத்தால் காத்தா? நான் தானுங்க சாமி. சாமி வெட்ட சூழன்னு உடம்புக்கு முடியாம இருந்த உனக்கு இனி நல்ல காலமடா. ஆனா இனி உன் பொண்டாட்டியை தவிர வேற ஒரு பொண்ண மனசால கூட நினைக்க கூடாது. சரிங்க சாமி, ஆகட்டும் சாமி. என் சொல்ல மீறி போன ஒரு குடும்பம் இப்போ கல்லாத்தையும் முன்னாடி கைகட்டி நிக்குது. நான் கோடு போட்டா தாண்டறதும் வேலி போட்டா உடைக்கிறதும் கேடுகட்டு அந்த மக்களுக்கு வழக்கமா போச்சு. ஒருத்தி உசுர் எடுத்த, ஒருத்த கையெடுத்த, இன்னொரு உசுரையும் எடுத்தாதான் அது கட்டுக்கு வரும்னா அதையும் செய்யாம விட மாட்டேன். ஐயோ சாமி, சாமி அப்படி செஞ்சிராத ஐயா, அப்படி செஞ்சிராத. நாங்கெல்லாம் உங்க மக்கா. நீ இப்படி கோச்சிட்டு போனா எப்படி? அதான் காலில் விழுந்துட்டோம்ல. என் பொண்ணு அறியாத வயசுல தெரியாம தப்பு பண்ணிட்டா. எங்களை மீறி நடந்த அந்த தப்பை எப்படி திருத்திக்கிறதுன்னு எங்களுக்கு வழி தெரியல. நடிச்சிடாதையா, நீ வழி சொல்லு சாமி. கண்டிப்பா அதுக்கு நாங்க கட்டு போடுறோம். இனி ஒரு தப்பு உன் வீட்டுல என் கட்டளை மீறி வரக்கூடாது. வராதியா, கண்டிப்பா வராது. நீ சொன்ன ஆச்சா? இப்ப நான் இடுற கட்டளைய உன் தலைமையில வச்சு செஞ்சாகணும். செஞ்சு முடிப்பியா? ஆகட்டும் சாமி. உன் இளைய மவ போன வழியில உன் மவனும் போகாம இருக்க. இப்ப நான் அவனுக்கு போட போற ஒரு முடிச்சு. சாமி. ஆமா, போட போறண்டி முடிச்சு. அது கடந்து நிக்கிற அந்த காளைக்கு ஆழமா நிக்கிற காலம் வந்தாச்சு. ஒத்தையா நிக்கிற அவன் கட்டையா மாறி உன் வம்சம் வளர்க்க போறாண்டி. உன் வம்சம் வளர்க்க போறான். சாமி, ஏ வம்சம் வளர்க்க நான் என்ன செய்யணும் சாமி? சொல்லு சாமி. நீ சொல்ற மாதிரி இவனுக்கு நான் உடனே கல்யாணத்தை முடிச்சிடுறேன் சாமி. ஆமா, கல்யாணத்தை முடிக்கிற. கை காட்டுற பொண்ணுக்கே அவனை கொடுத்து கல்யாணத்தை முடிக்கிற. பொண்ணு
பொண்ணை பார்த்தாச்சா சாமி? எட்டு திக்கு தேட வேணாம், எட்டி நட போட வேணாம். எட்டி கலங்காட்டம் கனக மயிலாட்டம் இங்கேயே இருக்கா அந்த மகராசி. செல்லி அவன் பேரு. வாராசு என்ன இப்படி ஓடியார? தேங்காய் பிஸ்கட் வேணுமா, கமர் கட்டு வேணுமா? எனக்கு ஒண்ணு வேணாம். ரத்னா பாப்பாக்கு பால் அப்ப வேணும். ஆத்தா வாண்டா சொல்லுச்சு. ஆமா, வழக்கமா அந்த மொட்டை பையன் வருவான், இன்னைக்கு நீ வந்திருக்கிய. மொட்டை இங்க வெளிய போயிருக்கு, அதான் நான் வந்திருக்கேன். சீக்கிரம் கொடுங்க, ரத்னா பாப்பா அழுவும். என்னையா கடைக்காரர, 4 அணாவுக்கு பொடி, 8 அணாவுக்கு வெத்தலை கொடு. ஆமா, ஜவ்வாது பத்தி இருக்கா? வாயா கிளார்க்கு, வெத்தலை பொடி ஜவ்வாது பொழந்து கட்டுற பழைய பாக்கி ஞாபகம் இருக்கா? ஆமா, லட்சக்கணக்கில் பாக்கி பாரு. எவ்வளவு பாக்கி அதை எடுத்துட்டு மிச்சத்தை கொடு. 100 ரூபா, 10 ரூபா பாக்கெட்ல இருந்து எடுக்க 10 தடவை யோசனை பண்ணுவேன். இந்த பரந்தாமையாவுக்கு எதிரா பொய் சாட்சி சொல்லி கையெழுத்து போட்டியே, அதுல இருந்து வெள்ளாம தான் சொல்லு. அந்த பேச்செல்லாம் எதுக்குயா? சீக்கிரம் பாக்கிய கொடு. கிளார்க்கு, இது கருப்போட பூமி. பரந்தாமையா சாகறதுக்கு முன்னாடி கருப்பை சாடி இருக்காரு. நான் சொல்றத சொல்லிட்டேன், பார்த்து நடந்துக்கோ. இல்ல ராசு, பாட்டுக்கிட்ட நாளைக்கு வந்து நான் பாக்குறேன்னு சொல்லு. ஏன்யா மறுபடியும் போய் கையெழுத்து போடவா? ராசு, என்னப்பா, என்ன என்ன இப்படி ஓடி வரீங்க? என்ன ஆச்சு? என்னத்தங்க சொல்லுது? கருப்புக்கு நேர்ந்துகிட்ட குதிரை ஊருக்குள்ள புகுந்து ஒரே அட்டகாசம் பண்ணுது. வயலு, வாய்க்கா, தோப்பு, தரோனி எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுச்சு. இந்த நேரத்துல பூசாரியை வேற காணோம். அவர் தேடிட்டு போறோம். ராசு, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிற? ஊருக்குள்ளார கருப்பு சாமி குதிரை பூந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்குறா. சரி சரி வா, வீட்டுக்கு போவோம்.
ஆமா ஓட போரண்டி முடிச்சு அது கடந்து நிக்கிற அந்த காளைக்கு மாளமாத்திக்கிற காலம் வந்தாச்சு. ஒத்தையா நிக்கிற அவன் கட்டையா மாறி உன் வம்சம் வளர்க்க போறாண்டி, உன் வம்சம் வளர்க்க போறான். சாமி, என் வம்சம் வளர்க்க நான் என்ன செய்யணும் சாமி? சொல்லு சாமி. நீ சொல்ற மாதிரி இவனுக்கு நான் உடனே கல்யாணத்தை முடிச்சிடுறேன் சாமி. ஆமா, கல்யாணத்தை முடிக்கிற. நான் கை காட்டுற பொண்ணுக்கே அவனை கொடுத்து கல்யாணத்தை முடிக்கிற. பொண்ணு பார்த்தாச்சா சாமி? எட்டு திக்கு தேட வேணாம், எட்டி நட போட வேணாம். எட்டி கலங்காட்டம் கனக மயிலாட்டம் இங்கேயே இருக்கா அந்த மகராசி. செல்லி அவன் பேரு. முனியா சாமி, விரதமிருந்த உன் மகளுக்கு குருதையேறி ஒரு கருப்ப சொல்றேன். ஆன முடியா மகன்தான் இனி உன் மருமக. சாமி, ஆன முடியா ஏடு பள்ளம்னு பார்க்காம, சாதி சங்கதின்னு சாயாம, விருப்பு வெறுப்புன்னு உருகாம, கருப்பு நான் சொல்லறத கட்டளையா எடுத்து கல்யாணத்தை முடி. இது நடந்தா தங்கமாகும், இல்லாட்டி பங்கமாகும். இல்ல இல்ல, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். இல்லம்மா, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். எனக்கு இதுல இஷ்டம் இல்ல. நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஒத்துக்க மாட்டேன். சாமி, சாமி, அவன் சின்ன பையன், எதுவும் தெரியாம சொல்லிட்டு ஓடுறான். நான் அவன்கிட்ட சமாதானம் பண்ணி இதே பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் சாமி. அவனோட பண்ணிடாத சாமி, அவனை பண்ணிச்சிடு சாமி, பண்ணிச்சிடு. நீங்க கோட்டை வாசிங்க, நான் கேப்பக்களியை திருட்டு குடிசில வாழ்றவன். நம்ம 2 பேருக்கு ஏணி வச்சா கூட எட்டாதுங்கய்யா. இப்ப என்னங்கய்யா செய்ய போறோம்? இல்லை, என்னடா பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா? ஏழை குடிசை ஏணி எட்டாதுன்னுக்கிட்டு சாமிக்கு தெரியாத உனக்கு தெரிஞ்சு போச்சா? சம்பந்தம் பேசுறா பிரசிடென்ட் ஐயா கிட்ட, சம்பந்தம் பேசு. ஆமா, சாமி கட்டளையாச்சே, மீற முடியுமா? ஆட்டா செல்லி, உனக்கு சம்மதம் தானே? அப்புறம் என்ன பிரசிடென்ட் ஐயா, வாங்க. சாமி கட்டளைக்கு தோதா இங்கேயே அச்சாரத்தை போடுவோம். இப்பவே வா. சாமி தான் சொல்லிருச்சே, கோடு போட்டா தாண்டதும் வேலி போட்டா உடைக்கிறதும் உங்க வழக்கம்னு. இப்பவே அச்சாரத்தை போட்டுருவோம். என்னடா சொல்றீங்க? முனியா, ஒரு 1,000 ரூபா இந்த கூடுறேன். பிரசிடென்ட் ஐயா, நீங்க ஒரு 1,000 ரூபா கொடுங்க. இங்க 1,4 ரூபா தான் அச்சார கணக்கு. 50 100ங்கிற பவுசுக்கெல்லாம் இங்க இடம் இல்லை. சில்லறை இல்லையா? பரவாயில்ல, நான் தர்றேன். மாமா முறை தானே. வாங்க, இப்படி
அப்படி சாமி முன்னாடி. இந்தாங்க பிரசிடண்ட் ஐயா, முயா புடி மாத்திக்கு. எதுக்கு அழுவுற? கருப்பை இப்படி சொல்லி பிடிச்சு எப்படி இருந்த குடும்பத்தை அடி மேல அடி அடிச்சு இப்படி நலக்குள்ளையே வச்சு பிடிச்சு ஏன் அது கோவம் இன்னும் குறையாம இருக்குதோ? சரி சரி, இப்ப அழுது என்ன ஆக போகுது? கருப்புக்கு கட்டுப்படணும்னு ஆயிடுச்சு. பேய்க்கு வாழ்க்கப்பட்ட புளிய மரம் ஏறித்தானே ஆகணும். எங்க ஆத்தா அண்ணன் ஆட்டத்துக்கு நான் மட்டும் இல்ல, பிள்ளைங்களும் அனுபவிக்கணும்னு இருக்கு. போ போய் ஆக வேண்டிய வேலையை கவனி. ராசுவ சமாதானப்படு. போ. வீட்டுல இல்லைன்னா காட்டு பக்கம் போயிருப்பான். இதுக்கு போய் இப்படி பதறிய? எல்லாம் வந்துருவான். இல்லைங்க, அவன் துணிமணி எல்லாம் கூட காணும். வேற திறந்தே கிடக்குது. எனக்கு என்ன ரொம்ப பயமா இருக்குங்க. ஐயா, இங்க ரீனா உள்ள போய் கேளு. ஐயா, இங்க ரீனாங்கிறது யாரு பேசண்டா? இல்ல டாக்டர். அது உட்காந்துருக்காங்களே, அவங்களுக்கு போய் கேட்டுக்கோங்க. யாரப்பா நீ? பொட்டி பொடிக்கோட வந்திருக்க, யாரை பார்க்கணும்? டாக்டர் ரீனாவை பார்க்கணும். டாக்டர் ரீனாவா? எப்பா டாக்டர் ரீனா யாருப்பா அது? அதான் அந்த டாக்டர் நந்தா கூட இருப்பாங்க, ஹவுஸ் சர்ஜன். ஓ, இந்த கதையெல்லாம் எழுதுவாங்களா அந்த அம்மாவா? அதே அம்மா தான். உடம்பு சரியில்லைன்னா நேராக ரிசப்ஷனுக்கு போய் ஒரு சீட்டு வாங்கிட்டு ஓபியில் வந்து பாருங்க. இந்த மாதிரி பொட்டி பொடிக்கோட வந்து பார்க்க முடியாது. இல்லைங்க, எனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லை, என்ன உங்களுக்கு தெரியும். அப்படியா? சரி சரி, அப்படி போய் உட்காரு, நான் போய் சொல்லிட்டு வரேன். உன் பேர் என்ன? ராஜேந்திரன். உன்னை ரூம் நம்பர் 18 வர சொன்னாங்கம்மா. What a surprise.
என்ன சார் திடீர்னு நீங்க அதுவும் பெட்டி படுக்கையோட? ரத்னாக்கு இன்னைக்கு ஐசியூல டியூட்டின்னு நினைக்கிறேன், சொல்லி அனுப்புறேன். ரீனா, என்ன ரீனா இது? நான் உன்னதான் பார்க்க வந்தேன். என்னையா? எதுக்கு? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இது எனக்கு டியூட்டி டைம். அதுவும் இல்லாம என்கிட்ட பேச என்ன இருக்கு? ரீனா, அப்பா உன்னை வீட்டை விட்டு போக சொன்ன வருத்தத்துல இருக்கே. நீ தெரியுது, தப்புதான். வெயிட் வெயிட், இதெல்லாம் கேட்டேன் நான் உன்ன. என்ன ரீனா, யாரோ மூணாவது மனுஷன் கிட்ட பேசுற மாதிரி பேசுற. நானே ரொம்ப மனசு உடைஞ்சு வந்திருக்கேன். கொஞ்சம் பேச மாட்டியா? சரி சொல்லு, என்ன விஷயம்? வந்து சொல்லு, எனக்கு டைம் ஆச்சு. எங்க ஊர்ல உடுக்கு பூஜையில கருப்பு வந்து எனக்கும் அந்த முனி அம்மாவும் செல்லிக்கும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிச்சு. யாரு? அந்த ஆடு மேய்க்கிற பொண்ணு, அந்த செல்லியா? ஆமா ரீனா, அது எனக்கு பிடிக்கல. அதான் ஓடி வந்துட்டேன். பிடிக்கலன்னு என்கிட்ட சொன்னா என்ன அர்த்தம்? இது அந்த கருப்பு கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கணும். சரி, இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? நீ நான் இங்கே தங்கிடலான்னு இருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு வேலையா? ஆமா ரீனா, நான் ஊருக்கு திரும்பி போறதா இல்லை. எனக்கு இங்கே இந்த ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது வேலை. இங்க வேலையா? ராஜேந்திரன், இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இங்க ஒரு ஸ்வீப்பர் வேலை செய்யணும்னா கூட எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நீ இந்த ஹாஸ்பிட்டல்ல இப்படிலாம் வளர்றதை விட்டுட்டு முதல்ல ஊர் போய் சேர வழியை பாரு. நான் வரேன். வார்ட் நம்பர் 8ல இருக்கிற மிஸ்டர் மசூதினுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் வச்சிருக்கேன். கொஞ்சம் இமெயில் சொல்லுங்க. ராஜேந்திரன், நீ இன்னும் போகல? இல்ல. சாப்பிட்டியா? ஓ காட், இது என்ன குழந்தை மாதிரி? ரத்னா, இங்க வா. ராசு, நீ எப்போ வந்த? அவன் எப்போ வந்துட்டான். என்ன திடீர்னு? அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சுல்ல? முதல்ல அவனை கூட்டிட்டு போய் ஏதாவது சாப்பிட வாங்கி கொடு. அவன் ரொம்ப நேரமா சாப்பிடல போல இருக்கு. ராசு, என்னாச்சு? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல அவனை ஹாஸ்டல் கூட்டிட்டு போ. நான் சீஃபை பார்த்துட்டு வரேன். ஏய் ஆடா. டேய் முனுசாமி, இந்த குதிரை என்னைக்கு இல்லாம திடீர்னு ஊருக்குள்ள வந்திருக்குதாப்பா? யாருக்கு தெரியும்? அண்ணே, உன் தோப்பு தப்பிச்சு போல இருக்கு. அட ஏன் வயித்தச்ச கலப்புற? நிலத்தையெல்லாம் போட்டு அழிச்சு பிடிச்சையா, வரப்பெல்லாம் போட்டு மிதிச்சு நாசம் பண்ணி பிடிச்சையா. முதல்ல இந்த குதிரையை பிடிச்சி ஏதாவது சர்க்கஸ் கம்பெனில வித்து பண்ணோம். அட பாவி, முதல்ல வாயை கழுவிட்டு வாடா. கருப்புக்கு நேர்ந்து விட்ட குதிரைடா இது. ஊர்ல நடக்கிற அக்கிரமங்கள் எல்லாம் தாங்க மாட்டாம கருப்பு கொதிச்சு போயிருக்குது. அப்பவே சொல்லி கேட்டியா? போன வருஷமே வேண்டிக்கிட்டபடி பொங்க வச்சு கெடா வெட்டினா இப்படி நடந்திருக்குமா?
பணம் வந்துட்டா நீ கடவுளையே மறந்துறியே. இப்ப பாரு அந்த குதிரை வாழை தோப்புக்குள்ள பூந்து ஒரு வாழை மரம் கூட வைக்காம மிதிச்சு அழிச்சிடுச்சு. ஆமா போக்கா, ஒரு பொங்க வைக்காதுக்கு இப்படியா செய்யும் கருப்பு? கருப்புக்கு அதெல்லாம் தெரியாது, தண்டனை முக்கியம். அந்த பூசாரி கிடைச்சாராடா? அவர் மட்டும் என்ன பண்ணிட போறாராம்? அந்த குதிரையை அடக்கணும்னா அந்த கருப்பு வந்தா தான் ஆச்சு. அதுவும் சரி. கடிவாளம் எல்லாம் போட்டுருக்கு. அதுக்கு யாருல கடிவாளம் பூட்ட முடியும்? கிட்டயே போக முடியாது. முரடாச்சே. கருப்பு தான் போட்டிருக்கோம். ஒருவேளை அந்த கருப்புக்கு அடங்கலையோ என்னவோ. அதான் கருப்பு குதிரையை விட்டு எச்சரிக்கைப்படுத்திட்டு இருக்கு. நம்ம பசங்க இருக்கானே, அதான்டா அந்த திருட்டுத்தனமா ஊரம் வரப்பெல்லாம் வெட்டி மண்ணு திருடி பானை செஞ்சு சூளை போடுவானே, அந்த கொசவன் பானை ஒண்ணு விடாம குதிரை மிதிச்சு நாசம் வச்சிருச்சுடா. அதானே அந்த கருப்பம் கொடுக்குற தண்டனை சமமா தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது சரியா தான் போச்சு. என்ன நின்னு வர? போவோம். ஊர் ஏறி வருமா பாத்துக்க. இப்போ தோப்ப தாண்டி குதிரை வயல் பக்கம் ஓடி இருக்கு. அங்கதான் எல்லாரும் சம்மானத்தை விட்டு வச்சிருக்காங்க. அது எதுக்கு நீ அட்டகாசம் சொல்ற? தப்பு பண்ண பயலுக்கலாம் தண்டனை கிடைக்குது நினைச்சு பாரு. சின்ன சின்ன தப்பு பண்றவனுக்கெல்லாம் தண்டனை கொடுக்குற குதிரை ஊரே அடிச்சு ஒலையில போறாளே கிளவி தான் போறானே இவளுடைய பாட்டி. அவளை இன்னும் சும்மா தானே விட்டு வச்சிருக்கு. கிழவியை தண்டிக்கிறதுக்கு குதிரை பத்தாது, அதுக்கு அந்த கருப்பு சாமியே நேரில் வந்தாதான் ஆச்சு. குதிரை மேல ஏதோ ஆள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாடா, கையில் அருவா வேற இருக்கு. டேய் கருப்புடா, கருப்பா கருப்பா. வணந்துட்டே ராசு. அத்தா அத்தா என்னையா இப்படி மூச்சு வாங்குது? வெள்ளை குதிரமா கருப்பு பார்த்தா அத்தா. ராசு மறுபடியும் கருப்பு சாமியும் கண்ணுல பட்டுதாப்பா? ஆமா அத்தா. இவன் ஒரு பொழப்பு கட்ட பையன், எதையாவது பார்த்து பயந்துட்டு கருப்பு வெள்ளம்பா. அத்தா 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 ஏல மொட்டை ஏன்டா சத்தம் போட்டுக்கிட்டே வர்ற? அத்தா ஊருக்குள்ள கருப்பு வந்துருச்சாத்தா, நிஜமாவே வந்துருச்சாத்தா. வெள்ள குதிரை மேல பெரிய அருவா வச்சுக்கிட்டு பத்திப்பாற பக்கம் வந்துருச்சாத்தா. அத்தா ஊரே திரண்டு கருப்பு கோயில் பக்கம் போயிருக்காத்தா. எனக்கு ரொம்ப பயமா இருக்காத்தா. நீ ஏன்டா பயப்படுறதுக்கு? அத்தா எல்லாம் தாண்டி உன் பேச்சை கேட்டுத்தானே கருப்புக்கு எதிராக பொய் கை நட்டெல்லாம் போட்டு என்னை காப்பாத்தாத்தா. அட விவசாய கட்ட பயல, ராத்திரி கூத்தாடிட்டு எவனாவது வேஷத்தை கலைக்காம ஊருக்குள்ள வந்திருப்பான். அதை பார்த்து இந்த பயலுங்க எல்லாம் பயந்துட்டானுங்க. கருப்பான் கருப்பு. இல்லத்தா இல்லத்தா, சத்தியமா கருப்பு தாத்தா. ஆமாத்தா கருப்பு சாமியே தான் அத்தா. என் ரெண்டு கண்ணால பார்த்தாத்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்காத்தா. காப்பாத்தாத்தா. ஐயோ
ராசு, தப்பு. நீ செஞ்சது பெரிய தப்பு. கருப்பு உனக்கு செல்லிய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னா அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கும். எனக்குன்னு ஒரு விருப்பமும் இருக்காதா ரத்னா? நம்ம விருப்பமா பெருசு ராசு. விருப்பு வெறுப்பு இல்லாத நமக்கு கிடையாதே. ஆட்டை வச்சு ஆடணும், ஆட முடியாதுன்னு சொல்ல முடியாது ராசு. என்ன ராஜேந்திரன், எல்லாம் சொல்லிட்டியா? உடனே ஊருக்கு கிளம்புன்னு சொல்லிருப்பாளே ரத்னா. ரீனா, நீ வாய் மூடிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஏன்டி கருப்பு மேல இருக்க கோவத்தெல்லாம் என் மேல காட்டுற? அம்மா தாயே, உன்னை கையெடுத்து கும்பிடுற. இப்படி ஏதாவது பேசி என் வாயை கிளறாத. ஏற்கனவே நாங்க நொந்து போயிருக்கோம். ரத்னா, ரீனாவை கோச்சுக்காத. ரீனா ஒன்றும் தப்பா சொல்லலையே. ராசு, நீ கொஞ்சம் சும்மா இரு. இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் இவதான். லக்ஷ்மி காதலிக்கிறான்னு தெரிஞ்சோம் கண்டிக்காம என்கரேஜ் பண்ணாலே, அதனால்தான் இவ்வளவும் வந்தது. சொல்லுவேடி, சொல்லுவ. அது மட்டுமா, நான் ஊருக்கு வந்து தங்கினேனே, அதனாலதான் உன் பாட்டி செத்து போயிட்டாங்க. பேண்ட் ஷர்ட் போட்டு சுத்தினேனே, அதனாலதான் உன் சித்தப்பாவுக்கு கை போயிடுச்சு. ஒரு நாள் பம்பு செட்ல குளிச்சேனே, அதனாலதான் உங்க அத்தையை பிரம்மனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு கருப்பு. கொட்டாய் விட்டனே, அதனாலதான் ரங்கநாதன் செத்து போயிட்டான். சும்மா இருடி. எக்ஸ்கியூஸ் மீ. பா அரவிந்த், இதை கேட்டியா? இவங்க ஊர்ல நடக்கிற கூத்துக்கெல்லாம் நான் தான் காரணமா. ரீனா, உள்ள வாங்க. இல்லை இருக்கட்டும். அவசரமாக ஏதோ பெர்மிஷன் சொல்லிட்டு இருந்தா கேள்விப்பட்டேன். அதான் என்ன விஷயம்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ரத்னாவை பார்க்க வரதுக்கு நீ இப்படி காரணம் எல்லாம் சொல்ல வேண்டாம் அரவிந்த். என்னடி? வாங்க ராஜேந்திரன், எப்போ வந்தீங்க? இப்போதான். ஊரில் எல்லாரும் சௌக்கியமா? சௌக்கியம் தான். ஆனா ராஜேந்திரன் மட்டும்தான் சௌக்கியம் இல்ல. இல்ல ராஜேந்திரன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதெல்லாம் ஒண்ணும் இல்ல? சும்மா சொல்லு. அரவிந்த் யாரோ இல்ல, கிட்டத்தட்ட உன் கேஸ் தான். உன் வில்லன் தான் அரவிந்துக்கும் வில்லன். வில்லனா? யாரு? உன் கருப்பு சாமியை சொன்னப்பா. அதான உன் குடும்பத்துக்கே இப்ப கல்யாண புரோக்கர். ரீனா, இப்படி கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா? ஆமாண்டி. உன்ன என்ன பார்த்து கத்து கோவப்படு. எங்க கோவப்படணுமோ அங்க படாத. நான் சொன்னதுல என்னடி தப்பு? இப்போ அந்த கருப்பு சாமி ராஜேந்திரனை பார்த்து செல்லியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி இருக்கு. நாளைக்கு உனக்கும் ஒரு குப்பனையோ சுப்பனையோ கை காட்ட போகுது. அப்ப என்னடி பண்ணுவ? உன் முட்டாள்தனம் எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் இன்னும் உன்னை காதலிக்கிறானே, இந்த முட்டாளை கல்யாணம் பண்ணிக்குவியா? இல்ல அந்த குப்பனையோ சுப்பனையோ கல்யாணம் பண்ணிக்குவியா? இல்ல ராஜேந்திரன் மாதிரி ஓடி வந்துருவியா? ரீனா ப்ளீஸ். ரத்னா, நீ அரவிந்த? ஆமா ராஜேந்திரன், இவ அரவிந்த லவ் பண்றா. இல்ல போய். எது நீ போய்? ஏன் இப்படி 10ஆம் பத்திலையா இருக்க? ஒத்துக்கையா? ரீனா, நீ கொஞ்சம் சும்மா இரு. இப்போ எங்க விஷயம் இருக்கு. ராஜேந்திரன், செல்லி, கருப்பசாமி தான் சொன்னீங்க. என்னது? ஒன்னும் இல்ல அரவிந்த். ராஜேந்திரன் ஒரு மாட்டுக்கார பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கருப்பு சொல்லிடுச்சான். நிச்சயம் கூட ஆயிடுச்சான். இவருக்கு அது பிடிக்கல, ஊரை விட்டு ஓடி வந்துட்டாரு. இனிமேல் இங்கதான் இருக்க போறாராம், திரும்பி போறது இல்லையா. நாம தான் இவருக்கு ஒரு வேலை பார்த்து தரணுமா. இது கொஞ்சம் பொறுமையாக யோசிக்க வேண்டிய விஷயம் ரீனா. கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. முதல்ல இவர் ரொம்ப நேரம் இங்கே தங்க முடியாது. லேடிஸ் ஹாஸ்டல், அது லாட்ஜ் தான் தங்க வைக்கணும். வாங்க ராஜேந்திரன். அரவிந்த் கொஞ்சம் இரு, நானும் வரேன். இங்க இருந்து இவளை பார்க்க பார்க்க எரிச்சலா வருது. என்ன ராசு, இப்படி அடம் பிடிச்சா எப்படி? நான் சொல்றது கேளு, நீ ஊருக்கு போயிடு. மாட்டேன். அப்ப நான் அம்மாவுக்கு லெட்டர் போட்டு வர வைக்கிறேன். வேண்டாம் ரத்னா, நீ அப்படி செஞ்சின்னா நான் வேற எங்கேயாவது ஓடி போயிடுவேன். அப்புறம் தேடுவீங்க. இப்போ என்னதான் பண்ண போற? நான் திரும்பி ஊருக்கு போறதா இல்லை. ராசு, கருப்பு கட்டளை மீறினா என்ன ஆகும் தெரியும்ல. ஏற்கனவே லட்சுமி கதை என்னாச்சுன்னு தெரியல.
ரீனாவை கேட்டா நல்லா இருக்கான்னு சொல்லலே தவிர எங்க இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறா. நீ வேற ஓடி வந்துட்ட. வாடி, இப்பதான் அவனை பத்தி பேசிட்டு இருந்தேன். Think of the devil and it will be there. எங்கடி போயிட்ட? Why were you searching for the devil? ஏன்னா டெவில் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா ஜாக்கிரதையா இருக்கலாம் பாரு, அதுக்கு தான். டாக்டர் நந்தாவோட பேசிட்டு இருந்தேன், அதான் லேட். வாரேனா? சட்டை நல்லா இருக்கு. என்ன என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? எப்போ ஊருக்கு கிளம்புற ராஜேந்திரன்? நான் போறதில்ல. ஏன்? செல்லிய கல்யாணம் பண்ணிக்கல, தப்பு இல்லையே. நல்லா தானே இருக்கா, அழகா அடக்கமா. ஏய், கிண்டல் பண்ணாதடி. இல்லம்மா, நான் கிண்டல் பண்ணல, சீரியஸா தான் சொல்றேன். செல்லிய மாதிரி ஒரு வெகுளியான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. மனசு அழகா இருந்தா போதாதா ராஜேந்திரன்? இல்ல ரீனா, ஆனா எனக்கு. சரி, என்ன உனக்கு பிடிக்கலையா? இப்ப என்ன செய்யறது? பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்ல தெரியணும். உங்க குடும்பத்துக்கு அந்த கருப்பு மேல இருக்கிற பயம் அதை சொல்ல விட மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றது? அந்த கருப்பு போட்ட கட்டளைக்கு பணிஞ்சு போக வேண்டியதுதான். எவனோ ஒருத்தன் உங்க குடும்பத்தையும் உங்க ஊரையும் நல்லாவே ஆட்டி வச்சிட்டு இருக்கான். நீ சும்மா இருடி, நாங்களே குழம்பு போயிருக்கோம். தப்புமா, குழம்பி போகல, தேவையில்லாம பயந்து போயிருக்கீங்க, புரிஞ்சுக்க. பரவாயில்ல, நாங்க பயந்து போயிருக்கோம் புரியாத வரைக்கும் பரவாயில்ல. பொண்ண மாதிரி எங்க ஊரை பத்தியும் எங்க கருப்பு சாமி பத்தியும் தெரியாத வெளியாளி யாராவது வந்து குழப்பினாதான் நாங்க நிஜமாவே பயந்து போயிடுறோம். ஓகே சரிம்மா, நான் வெளியாளுதான். உங்க குடும்ப டிசிஷன் எடுக்கிற நேரத்துல நான் இங்க இருக்க கூடாதுதான். வரேன் ரீனா, வரேன். வெளியாள்னு சொன்னதோதான் ஞாபகம் வந்தது. உங்க ஊருக்கு சத்யநாராயணான்னு யாரா வந்தாங்களா? சத்யநாராயணா? எனக்கு தெரிஞ்ச அப்படி யாரும். என்னடி புதுசா குழப்புற? யார் அந்த சத்யநாராயணா? எனக்கும் தெரியாது, யாரோ ஒரிசாக்காரராம். சரி, அவருக்கு என்ன இப்போ? ஒன்னும் இல்ல, செத்து போயிட்டாரு. ரொம்ப குழப்பிட்டு செத்து போயிட்டாரு. என்னடி சொல்ற? ஒன்னும் இல்ல, வரேன். டாக்டர் நான் தான் வந்து பாக்குறேன்னு சொல்லியிருந்தேன். வரேன். வாமா. வணக்கம் ஆண்டி. ஆமா, எப்பமா வந்த? நான் வந்து கொஞ்ச நேரம் ஆச்சு சார். உட்காருமா. காஃபி கொண்டு வரேன். ஆண்டி டீ ப்ளீஸ். நீங்களே போட்டுருவீங்களா இல்ல நான் வந்து ஹெல்ப் பண்ணட்டுமா? வேண்டாமா, பரவாயில்ல, சாருக்கு ஒன்று போடுங்க. இல்ல, ஆறி போச்சு சார். என்னமா தேடுற? உங்களுக்கே தெரியும் நான் என்ன தேடுறேன்னு. அந்த நோட் புக்கும் வாளியும் தானே இருக்குமா? பத்திரமா உள்ள எடுத்து வச்சிருக்கேன். அந்த நோட் புக்கை நான் கொஞ்சம் பார்க்கலாமா? தேங்க்ஸ் ஆண்டி.
வாமா அங்கே போய் உட்காரலாம், காத்தோட்டமாக இருக்கும். ஆமா உட்கார். ஆண்டிக்கு நம்ம பேசுறது கேட்க வேடான்னு நினைக்கிறீங்களா? அவாய்ட் பண்றீங்க? ஆமாம்மா, அவ ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருக்கா. ஒரு சின்ன வெட்டுக்காயத்துக்கு இப்படி பயந்துட்டாங்க? இல்லைம்மா, லைக் ஆல் இந்தியன் விமன் என்னைக்காவது தம் புருஷனை தொலைச்சிருவோமோன்னு பயப்படுறா. அந்த நோட் புக் வாழ் காட்டுறேன்னு சொன்னீங்களே, என்ன சார் ஆண்டிக்கு இப்படி பயப்படுறீங்க? இல்லைம்மா, இந்த குழப்பம்லாம் என்னுடைய போட்டோம். ஐம் சாரி, நான் இதை பற்றிலாம் உங்ககிட்ட பேசி உன்னை மோட்டிவேட் பண்ணுறேன்னு. நீங்க என்ன மோட்டிவேட் பண்ணல சார், நான் மோட்டிவேட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. இன்ஃபேக்ட் இந்த விஷயத்தை ஆராயாத வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியே என்னை நிறைய பேர் ஏற்கனவே மோட்டிவேட் பண்ணிட்டாங்க. என்ன ஆண்டி, கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டீங்களா? இட்ஸ் ஓகே, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு புரியுது. பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சார் இந்த ஆராய்ச்சியெல்லாம் செய்ய விடாம தடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. இதை பத்தி தான் நான் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கேன். போங்க, அவரை தொலைச்சிட மாட்டீங்க. இந்தாம்மா. ஏதோ வாழ்னு சொன்னீங்களே. இல்ல, அது எப்ப வெளியே எடுத்தாலும் ஏதாவது ரத்த காயப்படுது. வேண்டாம். இல்ல சார், பரவாயில்ல. வேண்டாம் ரீனா.